வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறது என்னுடைய தேர்வுகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இந்த வாரம் நம்ம பங்குகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிஃப்டி இந்த வாரம் எப்படி சரிந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் போன வாரத்தை விட இந்த வாரம் கம்மியாக தான் க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாதிப்பானது எல்லா பங்குகள்லையும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% பங்குகளில் அது இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு சில பங்குகள் தான் எதிர்மறையில் போகுமே ஒழிய அந்த ஒரு பாதிப்பு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லா பங்குகள்லையுமே பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சில பங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதற்கு முன்னாடி நான் நேற்றே இண்டெக்ஸ் வீடியோவை நான் கொடுத்துட்டேன். அது பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் நிஃப்டியை நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேரலல் சேனலுக்குள்ளே தான் நம்ம இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நிஃப்டி இந்த பேரலலுடைய பாட்டமில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது 21,840க்கு கீழே வரும்போது கொஞ்சம் வேகமான ஒரு கரெக்ஷன் 21,000 வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த நல்ல ஒரு பாட்டமாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் அது திரும்பி மேலே 22,490 நோக்கி போக ஆரம்பிச்சிது அப்படின்னா இன்னும் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு 22,800 கடக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை நிஃப்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம வருகின்ற வாரத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய பங்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் இந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஒரு வீக்னஸ் தெரியுது அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட அந்த வீக்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த சப்போர்ட்டுகளுக்கு வர்றதுக்கு அதை வழிவிட்டு சரியான இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு சரியான முறையாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ஒரு லெவலில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டக்குன்னு அந்த லெவலுக்கு முன்னாடியே வாங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. கரெக்டாக அந்த லெவலை தாண்டலை அப்படின்னா முயற்சியே எடுக்காமல் வெயிட் பண்ணி சரியாக திருப்பி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகளுக்கு வருதான்றதை வெயிட் பண்ணி நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு திறமையான விஷயமாக மாறும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா முக்கியமாக நம்ம 500 பாயிண்ட்டுகள் கீழே வந்திருக்கிறதுனால நம்ம சேஃப் சைடில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் பின்பு நம்ம ஸ்டாக்குகளை அதை மீறி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்த விஷயங்கள். இப்போ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்தினுடைய முதல் ஸ்டாக் சன் டிவி நெட்வொர்க். இதை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 675 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கிராஸ் பண்ண முடியாமல் அதை கடந்து மேலே போயிட்டு மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு சப்போர்ட்டாக மாறி திருப்பி கட் பண்ணி கீழே 565 வரைக்கும் ஒரு பாட்டம் எடுத்து மறுபடியும் இப்போ அந்த 675ல் இந்த வாரம் ரெசிஸ்ட் ஆகி நிற்கிது. நமக்கு ஒரு வேளை வரக்கூடிய வாரத்தில் இந்த 675 கட் பண்ணி மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, ஒரு ஸ்ட்ரெங்தனான ஒரு வால்யூமோட ஏறுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சன் டிவியில் அடுத்த கட்டமாக நமக்கு 735 அப்படிங்கிற ஏற்கனவே போன அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சன் டிவியில் முதல்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்குறேன். ஸோ இதுதான் காரணங்கள். 675 கட் பண்ணும்போது ஏற்கனவே போன அந்த உச்சத்தை தொடர்றதுக்கு முதல் வாய்ப்பாக 735. ஒருவேளை அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இதில் வர ஆரம்பித்து அடுத்த கட்டமாக இது போகக்கூடிய இடம் 840 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதற்கான வாய்ப்புகளை 675 தாண்டி ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் நம்ம சன் டிவி நெட்வொர்க்கில் என்டர் ஆகிறதுல பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா கடந்த 2 வாரங்களாகவே அது அந்த லெவலை தாண்டலை. அப்படி ஒரு வேளை வாய்ப்பை தரலை அப்படின்னா நம்ம என்டர் ஆகக்கூடாது. அதற்கு பதிலாக இன்கேஸ் அது கீழே இறங்கி வருது அப்படின்னா
இந்த 565ல் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மட்டும் நாம் என்ட்ரி கொடுக்கணும். மேலே அதை கடந்து மேலே போகலை அப்படின்னா, கீழே வருது அப்படின்னா, இந்த 565ல் சப்போர்ட் எடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்த்து சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது இங்கே வாங்கி 675 முதல் லெவலாக நம்ம வச்சு இதில் என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இதை சொல்கிறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதில் என்ட்ரி கொடுங்க. இது என்னுடைய முதலாவது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மேரிகோ லிமிடெட். இது கிட்டத்தட்ட அந்த 595 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. ஆனால் இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட அநேகமாக இதனுடைய ஏர்னிங்ஸ் வந்ததனுடைய ரியாக்ஷனாக தெரியுது. ஒரு 595 கட் பண்ணி 598 வரைக்கும் போயிட்டு 587 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட 595க்கு மேலே அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தால் மட்டுமே இதில் ஒரு அடுத்த ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 595க்கு மேலே க்ளோசிங் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட் லெவலாக நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து 662 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இதனுடைய ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 704 செகண்ட் லெவலாக போகிறதுக்கான வாய்ப்புகளாக மேரிகோவில் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் இதனுடைய தன்மையை பாருங்கள். இந்த 595க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் மட்டுமே இந்த ரெண்டு லெவல் 662 அண்ட் 704க்கு சான்சஸாக இருக்குங்கிறத மனதில் கொண்டு இதில் முயற்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா. இந்த ஸ்டாக்கை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 132 லெவல்லேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது 155 185 சொன்னது தான். அதெல்லாம் இப்போ சப்போர்ட்ஸாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 230 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ இந்த 185 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்து இது நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த 230 நோக்கி இது போகிறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கும். ஒருவேளை அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய ஹையான 201 கட் பண்ணி போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த 214 அண்ட் 230 அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு இனிஷியலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 261 அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன லெவல்ஸுக்கு தான் இது போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதில் அப்படி ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். 214 230 அண்ட் 261 லெவலுக்கு போட்டிருக்கேன். ஸோ பை சான்ஸ் இந்த 200க்கு மேலே அது க்ளோசிங் போச்சு அப்படின்னாலே இந்த 3 லெவலுக்கும் ஒவ்வொரு படியாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பை அடுத்த வாரம் கேஸ்ட்ரால் இந்தியா கொடுக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அசோக் லைலாண்ட். இருக்கக்கூடிய செக்டார்ஸ் இல்லையே, இந்த வாரம் நம்ம பார்த்த செக்டார்ஸ் இல்லையே பாசிட்டிவாக போய் க்ளோஸ் பண்ண ஒரு செக்டர் அப்படின்னா அது ஆட்டோ செக்டர் தான். அந்த பர்டிகுலர் செக்டார்லேருந்து தான் நம்ம இப்போ இந்த அசோக் லைலாண்டுன்றதை பார்க்குறோம். ஸோ 192 ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது போன வாரம் கடந்து மேலே போயிருந்தாலும் கூட 205க்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் இல்லை. இருந்தாலும் இந்த வாரமும் கிட்டத்தட்ட 192 நெருக்கத்துக்கு வந்துட்டு 198 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த 205கிட்டேயே வந்து அது ரெசிஸ்ட் ஆகிருக்கு இந்த வாரமும். ஸோ இப்போ இந்த 205 கடக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 192 இருக்குது. ஸோ இந்த 205 தாண்டி இது மேலே போகும்போது 226 முதல் லெவலாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளேசஸாக அசோக் லைலாண்டில் இருக்குது. ஸோ 226 நெக்ஸ்ட் லெவலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 247 வரைக்கும் அசோக் லைலாண்டில் இரண்டாவது வாய்ப்பாக நமக்கு அதில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த 247க்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 226 போய் அப்படியே எட்ஜாகி நின்றுக்கும்போது நம்ம உஷாராகி ஒருவேளை திருப்பி கீழே வர மாதிரி இருந்தால் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரும்போது வாங்கலாம். இல்லை எனக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது கீழே போகிற மாதிரி இருக்குன்னு டபுள் மைண்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50% கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
அதன் பிறகு அது ஒருவேளை கீழே வந்தால் மறுபடியும் 192லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது அந்த வித்த 50% மறுபடியும் நமக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக மாறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறத சின்ன சின்ன விஷயங்களாக என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி நீங்களும் அதை வந்து அனுபவபூர்வமாக செய்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ இதெல்லாம் நான் இடையில சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இது என்னுடைய 4வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மேலே 73 கீழே 56 வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்துக்கு போகும்போது அங்கே ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து இறங்கி வந்து இப்போது 62-65 க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் இது இறங்கி வரும்போது 56க்கு கீழே போனாலும் 56க்கு கீழே க்ளோசிங் கிட்டத்தட்ட 52க்கு கீழே போச்சுன்னா தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இறங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இல்லை இந்த 56 கிட்ட வந்து திரும்புகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த 73 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும். ஸோ வரக்கூடிய வாரத்தில் ஒரு வாய்ப்பை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் 56 வரைக்கும் நெருங்கி வந்து கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் முயற்சி எடுத்து பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாரம் நிஃப்டி ரியாலிட்டியினுடைய இறக்கம் இந்த பர்டிகுலர் IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. நம்ம 56ல் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா முயற்சி எடுங்க. 52 கீழே உங்களுடைய தடுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் முயற்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். இது நடுவில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் 73 தாண்டினா தான் நம்ம பை பண்ணணும். இல்லை இங்கே வந்து 56 தொடும்போது வாய்ப்பு எடுத்துக்கணும். இந்த வாரம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். கீழே இறங்கி வரும்போது நமக்கு பாட்டம் சப்போர்ட்டில் வரக்கூடிய ஸ்டாக்ஸை கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். மேலே போகுன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் மட்டும் இந்த முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். ஸோ 56 கிட்ட வரும்போது நம்ம முயற்சி எடுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு தராமல் மேலே 73 தாண்டிச்சு அப்படின்னா தாண்டி மேலே போன பிறகு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 73 முதல் லெவல், 2வது லெவலாக 88 பார்க்குறேன், 3வது லெவலாக 102 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் இதை உடச்சி போகும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சைட்வேஸில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் அனலைசேஷனோட உங்களுடைய டிசிஷனை எடுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக்குகள். உங்களுக்கு இந்த வாரத்துக்கான மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸுகளை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கம்பல்சரியாக எடுத்து பண்ணணும்னு இல்லை, பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். வாய்ப்புகள் தரலை அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி கொடுக்காதீங்க. கடமைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்ம டிஸ்க்ளைமரை எடுத்துக்கூடாது, மனதார சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்கிறேன். அதனால் வாய்ப்பை தரலை அப்படின்னா என்ட்ரியே தராதிங்க. நல்ல வாய்ப்புகளை தந்தால் அதை உபயோகப்படுத்திங்க சரியான முறையில். இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். தொடர்ந்து இந்த வாரத்தில் இடையில் ஒரு வாய்ப்புகளை கொடுத்தா கூட இன்னொரு வீடியோ மூலிமா இன்னும் சில பங்குகள், வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் ஏதேனும் இருந்தால் கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.